வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். நம்ம டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜுவல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கஃப் பேங்கிள். இது ஒரு 9/1 22 கேரட் கஃப் பேங்கிள் தான். எப்போவும் நான் சொல்கிற அதே தான். இந்த பேங்கிளும் நாங்கள் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கோம். இது எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் வாங்கினது, எங்கள் டாட்டருக்காக. அவள் வந்து ஸ்டடீஸில் ஏதாவது அச்சீவ் பண்ணால் அவங்க டேடி அவளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு கோல்டில் தான் அவளுக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ சம்திங் அவள் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணா அந்த டைமில். நாங்கள் ஏதோ ஒன்று அவளை ஃபினிஷ் பண்ண சொன்னது, அவள் அச்சீவ் பண்ணதுக்கு அவளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. ஸோ அவளுமே ரொம்ப ஹாப்பி. இப்போ இந்த பேங்கிளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ப்ரெஷியஸ் இல்லை, நம்ம சாதாரண கல் தான் இது. ஸோ ஆனாலுமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வளையல். ப்ரெஷியஸ் தான், நம்ம எப்போவும் போடணுன்னு இல்லை, சாதாரண கல்லும் நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த வளையல் ஒரு கம்பி மாடல், ஒரு கம்பி அப்படி வளைச்சி வச்சது மாதிரி ஒரு மாடலில் பண்ணியிருக்காங்க. இடையில அப்படி கல் கல்லாக கொடுத்து, அப்புறம் அதோட லாக்கு பார்த்திங்கன்னா ஒரு எஸ் ஹூக் டைப் தான். ஸோ நம்ம ஈஸியாக போட்டுடலாம், நம்ம தனியாகவும் போட்டுடலாம். இப்போ நாங்கள் எங்கள் டாட்டருக்கு நாங்கள் தான் போட்டு விடுவோம். பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், தனியாகவுமே இந்த நம்ம ஹூக்கை நம்மளே மாட்டுற மாதிரி தான் இருக்குது செல்ஃபாகவே. ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது ஒரு உருளை மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும், ரொட்டேட் ஆகுது. ஒரு சிலிண்டர்னு சொல்லலாம். இதில் தான் கல் வச்சு ஒவ்வொரு 2 பால் பார்டரில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உருளையுமே நமக்கு ரொட்டேட் ஆகும், அதான் அதில் ஸ்பெஷல். நல்லாயிருக்கும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், ரொட்டேட் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. இது கண்டிப்பாக எனக்கு கைக்கு ரொம்ப எடுப்பாக இல்லை, நான் ஃப்ராங்காக சொல்லிட்டேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சின்னது, மெல்லிய டைப்பான ஒரு சின்ன கம்பியை வளைச்சி வச்ச மாடலில் பண்ணியிருக்காங்க. இது என் டாட்டருக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது. அவள் கைக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அவள் போட்டிருக்கும்போது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப எடுப்பாக இல்லை. ஸோ கிட்ஸுக்குள்ளே இது ஒரு கிட்ஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ்க்கு இது போடுற ஒரு பேங்கிள் தான் அந்த கஃப் பேங்கிள். இதோட கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா 9.8 கிராம்ஸ் இருக்குது அண்ட் நெட் வெயிட் 8.7 கிராம்ஸ் இருக்குது. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் இது சேர்ந்து போய் தான் அவளுக்கு வாங்கிட்டு வந்தோம், அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்குன்னே. அண்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் 5 சிலிண்டர் இருக்குது. 1 2 3 5 சிலிண்டர் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு 5 சிலிண்டருமே நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம கையில் போடும்போது. ஸோ அதுவே நல்லா பளபளப்பாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சிலிண்டரை சுற்றியும் 2 பால்ஸ் அதோட எட்ஜஸில் இருக்கிறதுமே அதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு அழகு தான். அப்புறம் இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் போடணும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் போடணும், அப்படி எந்த இதுவும் இல்லை. எந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டாலும் அவளுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவளுக்கு இதை போட்டு விடுவோம். அவளுக்கு அது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு, நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக, சின்ன பிள்ளைங்க கைக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நியரஸ்ட் மலபார் ஷோரூமில் போய் நீங்கள் பாருங்கள். எப்போவும் நம்ம ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வச்ச இது தான் எடுக்கணும்லாம் இல்லை, இந்த மாதிரி சிம்பிளான பேங்கிள்ஸ் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகழகாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் அந்த கடைக்குள்ளே அப்படியே சுற்றி வரும்போது பார்த்தது தான், அழகாக இருக்கும்போது எடுத்தது தான். இதெல்லாமே நல்லாயிருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்கோம், இதே மாதிரி தின் டைப்பில் எங்கள் டாட்டருக்கு போடுற மாதிரி. ஸோ அதை ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும். எங்கள் வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.